இன்றைக்கி தக்காளி கூட்டு வேணும்னு கேட்டதுனால சரின்னு பழத்தை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இது செய்ய வேண்டியது காயில் தான், பச்சை காயில் தான் செய்யணும். இது வந்து இந்த குழந்தை பிறந்திருக்கு பத்தலா, பிள்ளை பெத்தா அவளுக்கு கொடுக்கலாம், வயசானவளுக்கு, குழந்தைக்கு, அல்சர் பேஷண்ட்டு அவளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது எதுக்குன்னா சாத்தில் போட்டு பிசிஞ்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளை பெத்தாளுக்குன்னா அவளுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது. இப்போ என்னென்னா இந்த தக்காளி கூட்டுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நம்ம அதிலே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ லெங்க்த்தாக எடுத்து அதே எடுத்தும்பா. அதனால் சமையல் பார்க்கணுன்னு வரவா அதோட பார்த்துட்டு அவள் போயிடுவா. இந்த கதை கேட்கறதுக்குன்னு சில சப்ஸ்கிரைபர் கேள்பத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இந்த கதை. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி காய் கூட்டு. இங்கே என்ன மம்மி பழத்தை வச்சுருக்கேள் அப்படின்னு கேட்பாங்க. காய் இல்லை, இன்றைக்கி தக்காளி கூட்டு வேணும்னு கேட்டதுனால சரின்னு பழத்தை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இது செய்ய வேண்டியது காயில் தான், பச்சை காயில் தான் செய்யணும். இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்தின்னு இருக்கோம். தேங்காய் எண்ணெய் குத்திட்டு கடுகு போட்டிருக்கேன், வெடிச்சின்னு இருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த மாதிரி கூட்டுகளுக்கெல்லாம் உளுத்தம்பருப்பு போடணும். ஒரு பச்சை மிளகா தான் நான் போடுறேன், நீங்கள் 4 கூட இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, இது பாருங்க, ஒரு 7-8 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தை போட்டு, குட்டி குட்டி தக்காளி தான், அதனால் 7 தக்காளி வந்தது. நீங்கள் வந்து தக்காளி காயை போட்டுக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு 75% தான், அது என்ன 100% நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வெங்காயம் போட்டுக்கலாமா, பூண்டு போட்டுக்கலாமான்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் போட்டுக்கோங்க. மூடி வச்சுருவோம். இந்த பாருங்க, இதில் ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு முடி கிட்டத்தட்ட ஒரு 2 புடி இருக்கும். நல்லா அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிச்ச கூட்டு மாதிரி தான். 1 ஸ்பூன் ஜீரகம். இது வந்து இந்த குழந்தை பிறந்திருக்கு பத்தலா, பிள்ளை பெத்தா அவளுக்கு கொடுக்கலாம், வயசானவளுக்கு, குழந்தைக்கு, அல்சர் பேஷண்ட்டு அவளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதை சாதாரணமாக சாப்பிட போகிறேன்னா 4-5 மிளகா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணி அவளுக்கெல்லாம் போடுங்க. இது தக்காளியில் மட்டும்தான் பண்ணலாமான்னா இல்லை, இதை வந்து புடலங்காய், அவரைக்காய், கீரை, மெயினாக மணத்தக்காளி கீரை, அதிலெல்லாம் இதே ப்ரொசீஜரில் பண்ணலாம். பொரிச்ச கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் ஜீரகம் மட்டும்தான் அப்படியே பச்சையாக அரைச்சி கொட்ட போகிறோம். இப்போ இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, நான் வந்து இந்த தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். தேங்காய் எண்ணெயில் வதக்கிறதுனால நல்ல வாசனை வருது. பொதுவாக அந்த வயிற்று புண்ணுக்கெல்லாம் நெய், தேங்காய் எண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுவாள். இப்போ அதுவும் இந்த பயத்தம்பருப்போட நெய் தேங்காய் எண்ணெய் சேரும்போது தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் காரம் நம்ம போட போகிறது இல்லை, அதனால் நீங்கள் வேணும்னாக்கா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சாத்தில் போட்டு பிசிஞ்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கலாம், மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சத்துஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம், கூட்டு மாதிரி கூட்டு சாதமாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இந்த இப்போ ஒரு அம்மா பொட்டி இருக்குது, அப்படி இல்லை அம்மா பொட்டியே வழக்கு ஜலம் விட்டுருப்பா, டைஃபாய்டு வந்திருக்கும், ஏதோ ஒரு ஜுரம் வந்திருக்கும், வயிற்று புண்ணுனால் வரக்கூடிய ஜுரங்கள்லாம் வந்திருக்கும். அவளுக்கு தலைக்கு தண்ணி விட்டோம் இப்படி பத்தியமாக தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த பத்தியத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக சாப்பிட்றதுனா 4-5 மிளகாயை போட்டு சாப்பிட்டுக்கலாம். பத்தியத்துக்குன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த போட்ட ஒரு மிளகா கூட போடாமல் கூட பண்ணிக்கலாம். இது இப்போ இதுக்கு உப்பு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன்.
இந்த பருப்பும் உங்களுக்கு வந்து உப்பு வாங்காது, தக்காளியும் உப்பு வாங்காது. இப்போ கேட்பேன் மாமி பருப்பு எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு. 1.5 புடி பயத்தம்பருப்பும் 1/2 புடி கடலை பருப்பும் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை தான் இப்போ இதில் நான் சேர்த்துருக்கேன். பாருங்க, தேங்காய் ஜீரகமும் சேர்த்து அரைச்ச விழுது. பிள்ளை பெற்றாளுக்குன்னா அவளுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது. இந்த உடம்புக்கு வந்தவளுக்கும் இவ்வளோ தேங்காய் சேர்க்கக்கூடாது. துளியூண்டு வேணாக்கா சேர்த்துக்கலாம், இவ்வளோ தேங்காய் சேர்க்கக்கூடாது. நார்மலாக ஆற்றுல இருக்கிறவா, வயிற்று புண்ணு இருக்கிறவா, குழந்தைகளுக்கு பெரியவாளுக்குன்னா இவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்க, தக்காளி கூட்டு ரெடி. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு நெய் குத்த போகிறோம். நல்லா ஒரு ஸ்பூன் நெய். பொதுவாகவே இந்த பயத்தம்பருப்பு இருக்கு பற்றில, அதில் நெய்யை குத்தினா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டும்போது நல்லா வாசனையாக இருக்கும், சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நெய் இப்படி நல்லா ஒரு ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் குத்திருக்கேன். அப்படி குத்திக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தான் போட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டு ஆறத்துக்கு 5 நிமிஷம்தான், அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. சுவையும் மணமும் நிறைந்த தக்காளி கூட்டு ரெடி. இதுக்கு கதை இருக்குது, அதை அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வச்சு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த தக்காளி கூட்டுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நம்ம அதிலே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ லெங்க்த்தாக எடுத்து அதே எடுத்தும்பா. அதனால் சமையல் பார்க்கணுன்னு வரவா அதோட பார்த்துட்டு அவள் போயிடுவா. இந்த கதை கேட்கறதுக்குன்னு சில சப்ஸ்கிரைபர் கேள்பத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இந்த கதை. என்னாச்சு, நான் வந்து ஒரு 20-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில், அதாவது கம்ப்யூட்டர் அப்போ தான் நமக்கு பரவலாக அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த சமயம். அந்த சமயத்தில் என்னென்னா, ராஜாமடத்தில் நம்ம வந்து எதிர்த்தாப்பில் மதுர்த்து மாமின்னு ஒரு மாமி இருந்தாள். அந்த மாமிக்கு ஒரு பையன், இந்த ராமச்சந்திர சார்னு பேர். அவர் எனக்கு 4வது டீச்சர் அவர். அந்த ராமச்சந்திர சார் என்ன சொன்னார், அவத்தில் எல்லாருமே கை பாப்பா. அந்த அவளுக்கு இன்னும் 2 அண்ணா இருக்கா, எல்லாருமே கை பாப்பா பொதுவாக. அந்த சமயம் நான் லீவு பாட்டி இருந்த போதெல்லாம் லீவுக்கு வந்து ராஜாமடம் தான் போயிடுவோம். அப்போ அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா லீவை போட்டுட்டு கூட ராஜாமடம் போயிடுவோம், அந்த மாதிரி. அப்போது ஒரு தடவை அந்த எதிர்த்தாத்து ராமச்சந்திர சார் வந்திருந்தார். அப்போ என் பிள்ளையோட கையை, அவன் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான், அவன் கையை பார்த்துட்டு, இந்த பிள்ளை வந்து கம்ப்யூட்டர் தான்மா படிப்பான் அப்படின்னா. அப்போ தான் வந்து எங்கேயோ அரச பரசலாக கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த சமயம். அதான் படிப்பான் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்னமோ நான் திருச்சி போயிருந்தபோது அவரோட இன்னொரு அண்ணா இருக்காரு, சந்தானம்னு சொல்லிட்டு. அந்த சந்தானம் சார் என்ன பண்ணார், அவரும் அவனோட கையை பார்த்துட்டு இவன் கம்ப்யூட்டர் படிப்பான் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஜோசியர் மாமா தான் அவர். அவர் வந்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சா நம்ம பார்க்கும்போது இவன் கம்ப்யூட்டர் படிப்பான். இப்படி எல்லாரும் சொல்லவும் எனக்கும் ஒரு ஆர்வம் ஆயிடுது, என்னடா அது படிப்பான்னு சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்னுட்டு, அம்மா நான் அஸ்ட்ரானமி படிக்கணும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அந்த வானசாஸ்திரத்தில் தான் ஈடுபாடு உண்டு. இப்போ கூட வானத்தை பற்றி எனக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான், அதுதான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருந்தான். இவாளெலாம் இப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்குள்ளே நீ கம்ப்யூட்டரே படிப்பா அப்படின்ட்டான் தம்பி. எங்கள் மாமா நான் எல்லோரும் சேர்ந்து, உனக்கு இதுதான் வரும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குன்னா பேசாமல் நீ அதையே படிச்சிடும், அந்த அஸ்ட்ரானமியை வந்து அப்புறம் நீ தனியாக படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணிடுது. ஏன்னா அது அவ்வளோ படிக்க போகிறான் அப்படின்னா அதை பற்றி நமக்கு எதுவுமே அப்போ தெரியாது. அதை படித்தா வேலை கிடைக்குமா, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன ஏதுன்னு. இந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, கவர்மெண்ட்லேருந்து மகளிர் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது. அதில் வந்து பெண்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா அதில் போயிட்டு அதில் செலக்ட் ஆகிட்டேன். கிளாஸுக்கு போகணும். போயிடும், சரி நம்ம எப்படி ஆனாலும் போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் எத்தனை மணிக்குன்னா 10:30 மணிக்குன்னு சொன்னான். பெஸ்ட்டு, நம்ம அதுக்குள்ளே சமைச்சு வந்தெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு முடிவு பண்ணிவிட்டு, அது ஷார்மிக் வித்யாபீத் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அந்த கவர்மெண்டோடது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து மகளிர்களை படிக்க வச்சா. சரி, அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கு ஏதோ டெஸ்ட் ஏதோ பரீட்சையெல்லாம் இருந்தது, அதில் செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயாச்சு.
அங்கே போயிட்டு அது வந்து ஒரு 3 மாதம் கோர்ஸு. அதில் வந்து இதுக்கு படித்தேன் நான், என்னது எம்எஸ் ஆஃபீஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. அதெல்லாம் படித்தேன். அந்த கிளாஸ் எல்லாம் நடந்துன்னு இருக்கும். இப்போ அப்போ பார்த்தேன்னா கரெக்டாக அது ஆவணி மாதத்தில் போய் சேர்ந்தோனோ இல்லை ஆனி மாதமோ தெரியல, அதில் ஆவணி ஆவட்டம் வருது, கோகுலாஷ்டமி வருது, என்னென்னவோ எல்லா பண்டிகைகளும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. அதுன்னா நம்ம எல்லாரும், என் தம்பி எல்லாம் ஊர்லேருந்து வந்துடுவான், மாமா வந்துடுவார், எல்லாரும் வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆவணி ஆவட்டம் அதெல்லாம் மாதிரி என்ன எல்லாரும் வந்து அங்கே ஒரே இதுவாக அல்ல, அப்போல்லாம் தம்பி என் கூட தான் இருந்தான். எல்லாம் இருப்பா, பாட்டியெல்லாம் வந்துடுவா. அது ஆனால் என்னென்னா அந்த சமயத்தில் நான் என்ன சொல்லிடுவேன்னா, எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன், டீச்சர் நீங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது முடிச்சுன்னு வரேன். அவள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க டீச்சர். அதனால நான் இப்போ நான் அங்கேருந்து அங்கே அதில் அந்த கிளாஸில் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு, ஒருத்தி பேர் டானியா அப்படின்னு பேர், அவள் அப்பா கம்யூனிஸ்ட்டு. ஆனால் நான் அதை தானியா அப்படின்னு கூப்பிடுவேன். இன்னொன்று பொண்ணு பேர் கற்பகவல்லி. 2 சின்ன பொண்கள் தான். ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்டு நான் தான். நான் தான் அதில் வயசாக கொஞ்சம் பெரியவ வந்து நான் தான். எல்லாமே சின்ன சின்ன +2 முடிச்சு அந்த மாதிரி பசங்க அதுக. போவேன். போனால் நான் செருப்பு போட்டுன்னு போவேன் இல்லையா, வாசலில் வரும்போதே எல்லாம் அக்கா வந்துட்டாங்களா அக்கா வந்துட்டாங்களான்னு பார்த்துன்னு வருவாங்க. ஏன்னா அக்கா வந்தால் தான் டீச்சர் வந்து இந்த கம்ப்யூட்டரை கொடுப்பா, இல்லைன்னா கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டா. அவளுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் கிடையாது. அக்கா எப்போ வராங்களோ அப்போ தான் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்றுவா. அதனால் நான் லீவ் போட்டேன்னா அதுக்கெல்லாம் சொல்லுங்கள், அக்கா நீங்கள் வராட்டாக்கா கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அக்கா அப்படிங்குங்க. அப்படியே ஒரு 3 மாதம் போய் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சுட்டு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுனேன். பரவாயில்ல, இது நன்னா இருக்குது, இதில் புள்ள நம்ம பையன் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த என் ஃப்ரெண்டு டானியா சொன்னேன் இல்லையா, அவள் சொன்னாக்காக்கா இன்னொரு கோர்ஸ் வந்திருக்குக்கா, அது கூட நம்ம போய் படிப்போம்மா அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி போய் படிக்கலாம் அப்படின்னு. அதில் என்னென்னா 1 மாதம் ஏர்போர்ட்டுக்கிட்ட போகணும். இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் போனேன்னா கூட அந்த டயத்துக்கு அங்கே போக முடியாது. ஒன்று அது கூட போயிடலான்னா திருப்பி சாயங்காலம் வரத்துக்குள்ளே நான் வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ன போது, பாட்டி ரொம்ப பெரிய முற்போக்குவாதி. எங்கள் பாட்டி சொன்னேன், நீ படிக்க தானடி போகிற சின்னக்குட்டி, நீ போடி, நான் வந்து இருந்துட்டு சாயங்காலம் குழந்தைகளெல்லாம் வந்த உடனே அதுகளுக்கு காப்பி போட்டு கொடுத்து யூனிஃபார்ம்லாம் மாற்றிக்க சொல்லி நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன்டி சின்னக்குட்டி, இது கிடைக்கிறது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாத, நீ போய் படிச்சுட்டு நீ வந்து கம்ப்யூட்டரில் வேலைக்கு போய்டுறி சின்னக்குட்டின்னு. எங்கள் பாட்டிக்கு பயங்கர ஆர்வம் ஆயிடுது. நானும் வந்து என் பேத்தி கம்ப்யூட்டரில் வேலைக்கு போகிறான்னு சொல்லிப்பேன்டி சின்னக்குட்டி, நீ போ அப்படின்ட்டா. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது யார் நடத்துகிறான்னு பார்த்தேன்னா, கர்நாடகாவில் தர்மஸ்தலான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, மஞ்சுநாதான்னு சொல்லிட்டு ஒரு சிவனா. அவள் என்னன்னா இந்த தர்மஸ்தலா ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கா இல்லையா, இவாளோட கனவுல வந்து அந்த மஞ்சுநாதர் சொன்னாராம், அந்த முதல்ல அதை இது பண்ணுற நிர்வாகி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏதோ ஒரு ஹெக்டேன்னு நினைக்கிறேன், அவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அவருடைய கனவுல வந்து சொன்னாராம், நீ டெய்லி அன்னதானம் பண்ணுன்னு. அவளுக்கே அஞ்சரிசி பஞ்சமா, அவளுக்கே சாப்பாட்டு கஷ்டப்பட்ட குடும்பமா அது. இப்படி பண்ணுனோன்னே அவருக்கு சொன்னாராம், எங்களுக்கே இங்கே ஒன்றைங்கணும், நாங்கள் எப்படி அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு. அதே அவர் கனவுலேயே கேட்டிருக்கார். அதுக்கு சிவன் சொன்னார், நீ பண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னாராம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டாராம் அவர். சரின்னு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து அவர் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தாராம். அப்புறம் பார்த்தேன்னா எல்லாரும் வந்து அந்த அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறது அது இது. அப்புறம் அவளே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாளாம். இப்போ வந்து அவள் அன்னதானத்தில் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா மருத்துவத்தில் தானம், அப்புறம் வந்து இது ட்ரெஸ்ஸு இருக்கு இல்லையா அதில், அதுக்கப்புறம் படிப்பு, இப்படி கிட்டத்தட்ட 6ஓ 7ஓ விதமான தானம் பண்ணுறா அவள். அன்னதானம், ஔஷத தானம், வஸ்திர தானம், வித்யா தானம், இப்படி பார்த்தோன்னா 6 விதமோ 7 விதமாக தானம் பண்ணுறா. அந்த ஃபேமிலி வந்து அவர் இல்லை, ஆனால் அந்த வம்சாவழிகள் பண்ணின்னு இருக்கா. இதில் பார்த்தோன்னா கர்நாடகாவில் நாங்கள் படித்த போது சொன்னோம், கர்நாடகாவில் மட்டும் 14 காலேஜ் இருக்கா, அதெல்லாம் ஃப்ரீயாக. லா காலேஜு, மெடிக்கல் காலேஜு, இந்த மாதிரி என்ஜினியரிங் காலேஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல மதுரையில் மட்டும்தான் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்குது, அது பேர் ரூட் செட்டுன்னு பேர். அவங்க தான் அதை எடுத்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன தர்மஸ்தலாலேருந்து என்னென்னா அன்னதானம் வித்யாதானம் ரெண்டுமே அதுக்கு அவள் பண்ணியிருந்தா. அதாவது படிப்பு ஃப்ரீ, அதுக்கப்புறம் சாப்பாடும் ஃப்ரீ. இங்கேருந்து போகிறோம் இல்லையா, கிளாஸுக்கு போனோடனே டீ பிஸ்கெட்டு இதை கொடுப்பா. அதுக்கப்புறம் ஃபுல் மீல்ஸு சாப்பாடு கொடுப்பா. அதில் தயிர் சாத்த டப்பாவில் கட்டின்னு போகிறது நான் மட்டும்தான். மிச்சம் எல்லாரும் அங்கே சாப்பிடுவா. ஒரு குழம்பு, ஒரு சாத்துமுது, ஒரு கரமெது, கூட்டு, பாயசம், எல்லாமே உண்டு. நாள் கிழமை அப்படின்னா வெரைட்டி ரைஸு பட்சம்னா அது எல்லாமே பண்ணி போடுவா. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சாப்பிடுவா.
இதுலேயும் அந்த என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, டானியா கற்பகவல்லி, அதுக்கு ரெண்டுமே கூட வந்திருந்ததுக்கு அவளோட. இங்கேருந்து நாங்களும் போய் அதை படிச்சுட்டு இருந்தோம். அது வந்து ஒரு மாதம் வந்து தியரி கிளாஸ். அதுக்கு நம்ம அங்கே தான் போகணும். அங்கே போய் படிச்சுட்டு சாயங்காலம் ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு ஆற்றுக்கு வரதுக்கு 5 மணி ஆகிடும். அது சாயங்காலம் என்ன பண்ணுவான்னா, அவள் அதேமாரி நம்ம கிளம்பும்போது காஃபி பிஸ்கெட்டோ இல்லை டீ பிஸ்கெட்டோ கொடுப்பா. இப்படியெல்லாம் அந்த இதை நடத்துகிறா. எதுக்கு சொல்கிறேன்னா, அவளுடைய உயர்வை உங்களுக்கு சொல்லணும்னு. இந்த மாதிரி அவளுடைய அந்த இது தர்ம சிந்தனையை சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே அவளோடது இருக்குது. பட் அவளுடைய சொந்த ஸ்டேட்டில் கர்நாடகாவில் மட்டும் 14 இடத்துல இருக்குது. அது ஒன்றும் ஆயுர்வேதா காலேஜ் எம்டியோட இருக்கு. அப்படியா? பார்த்தலாம் ஆயுர்வேதா காலேஜ் எம்டியோட இருக்கான். ஓ, ஹாஸ்பிட்டல். ஆ, ஹாஸ்பிட்டல் எம்டி எல்லாமே இருக்கா. அதெல்லாம் ஃப்ரீயா. அவளுக்கு சாப்பாடும் கொடுத்து, ஹாஸ்டலும் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, படிப்பும் சொல்லி கொடுத்து, எல்லாம் வந்து கர்நாடகாவில் நிறைய இடத்துல செய்கிறா. தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும் ஏர்போர்ட்டுக்கிட்ட செஞ்சுட்டு இருந்தா. அதில் போயிட்டு நான் வந்து இந்த கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் திருப்பியும் போய் நான் அதில் வந்து படித்தேன். அதில் என்னென்னா, உங்களுக்கு அந்த தியரி கிளாஸ் 1 மாதம் இருக்கு இல்லையா, சாட்டர்டே சண்டே லீவு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம போகணும். அது அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் 2 மாத கோர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ். அதுக்கு என்ன பண்ணான்னா, இங்கே நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே கம்ப்யூட்டர் சென்டர் ஏற்பாடு பண்ணியிருந்தா. நான் வந்து என்னுடைய தம்பியோட ஃப்ரெண்டே வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டு இருந்தார். அதனால நான் அவள்கிட்ட சொல்லிவிட்டு, நான் அதில் படிக்கலாமான்னா அவள் ஓகேன்னு சொன்னால். இதில் என்னன்னு கேட்டேன்னா, நமக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதத்துக்கு 600 ரூபா கொடுத்தாவா. கொடுத்து அந்த படிப்பை படிக்க வச்சா. அதில் போய் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியறதா? அந்த ஏர்போர்ட் கிட்ட ரூட் செட் போயிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் நான் சாப்பிட மாட்டேன். பட் வந்து அவள் சமைக்கிறா இல்லையா, அப்போ வந்து நான் சாப்பாட்டை கொண்டுன்னு போய் அண்ணன்ட்ட தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஒன்லி பியூர் வெஜிடேரியன் தான், நன்னா தான் சமைப்பா, நான் சாப்பிட்றதில்ல. அங்கே வந்து இந்த தக்காளிக்காய் கூட்டுங்கிறத அங்கே தான் நான் கற்றுண்டேன். அந்த தக்காளிக்காய் கூட்டு நன்னா இருக்குக்கா, நன்னா இருக்குக்கா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்க. அப்போ அந்த கிச்சனில் சமைப்பா இல்லையா, அவள்கிட்ட கேட்டேன், என்ன ஒரு தக்காளிக்காய் கூட்டு பண்ணுறீங்களாமே, அது எப்படி பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு. அவள் தான் இந்த ரெசிபி எனக்கு சொன்ன, அந்த தக்காளிக்காய் கூட்டை. அதுக்கப்புறம் நான் அதை நம்ம அதில் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தக்காளிக்காய் இல்லை, அதனால நான் பழத்தில் பண்ணுறேன். பட் வந்து அந்த தக்காளிக்காயை நீங்கள் காயில் கூட்டு பண்ணும்பொழுது தான் அது நன்னா இருக்கும். 2வது நம்ம இன்னைக்கு வந்து அந்த தர்மஸ்தலாவில் அவளை வந்து நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கு வேண்டப்பட்டவ இங்கே இருக்கா, ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு. அந்த ஜெயஸ்ரீயோட பொண்ணும் இப்போ அங்கே தர்மஸ்தலாவில் தான் படிச்சுன்னு இருக்கா. அவள் கூட சொன்னா, மம்மி நீங்கள் வரதுன்னா சொல்லுங்க மம்மி, நான் என் பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறேன் இல்லையா, உங்களையும் கூட்டுன்னு போகிறேன் காரில், நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு. எனக்கு ஒரு தடவை அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆவல் இருக்குது. ஆனால் 24 ஹவர்ஸும் அங்கே சாப்பாடு இருக்குமா பார்த்துக்கோங்க. அவள் சொல்கிற கணக்கெல்லாம் வச்சு நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியல. பெரிய ஒரு 10,000 ராஜாமடத்தில் இருந்தது. இந்த 10,000 என்னென்ன கேட்டேன்னா, ஃபுல்லாக மேலெல்லாம் ரொப்பிடுவோம். கீழே வந்து வட்டமாக அப்படி நம்ம சப்பாத்தி கட்ட மாதிரி அதுக்கு டோர் போட்டிருக்கும், போட்டு ஒரு தாப்பால் போட்டிருப்பா. அந்த தாப்பால் இப்படி திறந்தோம்னா அதுலேருந்து வந்து நெல் கொட்டும். அதில் தான் ஒரு சாக்கு 2 சாக்கு இப்படி பிடிச்சின்னு போய் நெல்லரைக்க எடுத்துன்னு போவா. இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி இருக்கான். அதை அப்படி திறந்தாலே சாதம் அதுலேருந்து தடன்னு வருமா. தாம்பாளத்தில் எடுத்து 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 போடுறாங்கிறா. நான் நினச்சிக்கிறேன் இப்படி 10,000 மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு. அதே மாதிரி குழம்பும் எந்த நாழையும் கொதிச்சுட்டு இருக்குமா. கொதிக்க கொதிக்க எப்போவுமே முன்னாடிலாம் வந்து பண்ணி பண்ணி போட்டா போல இருக்கு, இப்போ கரண்ட்டு போல தெரியறது. சாதம் குழம்பு எல்லாம் எந்த நேரமும் இருக்கு அப்படிங்கிறா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும். எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ அந்த குடும்பம் அந்த மாதிரி இவ்வளவு பரம்பரை பரம்பரையாக இப்படியெல்லாம் செஞ்சுன்னு வரா பாருங்க. இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவலாதியாக இருக்குது. இதில் நீங்கள் கர்நாடகாக்கார யாராவது இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு யாருக்காவது ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு இந்த காது வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும், கண்ணு இதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி நீங்கள் தர்மஸ்தலா போனேன்னா கட்டாயமாக அந்த மஞ்சுநாதா அறக்கட்டளை, அது பேர் மஞ்சுநாதா அறக்கட்டளை, அதுலேருந்து தான் அதை நடத்துகிறா. நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த அதை அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நினப்பேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தக்காளிக்காய் கூட்டு கதை தெரிஞ்சுது அவங்களுக்கு. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, எனக்கு சின்ன சின்ன பொண்கள், அந்த கற்பகவல்லி, அதுக்கப்புறம் தானியா சொன்னேன் இல்லையா, அந்த அந்த நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துன்னு இருக்கு. இன்னி வரைக்கும் அந்த நட்போடு தான் நாங்கள் இருந்துன்னு இருக்கோம். நம்ம நாட்டில் எனக்கு ஏதாவது ஒரு சோகம்னாலும் முதல்ல ஓடி வரவா அவளாக தான் இருப்பாள்.
எனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் முதல்ல ஓடி வருவா, அவளாக தான் இருப்பா. தினம் தினம் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிறது, அரட்டை அடிக்கிறதெல்லாம் இல்லை. பட் வந்து எங்களுடைய மனசுக்குள்ள அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு அவள் ஓடி வருவா. அதேமாரி அவங்களில் அதேமாரி ஒரு நல்லது கெட்டதுனாலும் உடனே நாங்கள் போவோம். இந்த நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு தான் அப்புறம் நான் வந்து என் பிள்ளைய சரி கம்ப்யூட்டரே படிக்கிறதுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை படிச்சுட்டு இருக்கான். ஆனால் நான் எந்த வேலைக்கும் போகல. நான் வந்து அதுக்கு பொண்கள்லாம் ஃபோன் பண்ணோம். நிறைய பேர் படிச்சுதுங்க. ஏக்கா நீங்கள் என்னக்கா செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன், நான் அந்த கரண்டியை பிடிச்சி பாத்திரத்தில் சாப்பாடு கிளறின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நான் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஏதோ கம்ப்யூட்டர் அது பண்ண அது பண்ணோம். இன்னுமே கூட தானியெல்லாம் அதில் தான் கம்ப்யூட்டர் லைனில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. கற்பகவல்லியும் வேலை பார்த்துன்னு இருக்கா. 2 பேருமே வேலை பார்க்குறா. இதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னுடைய சிநேகிதத்தையும் இந்த தர்மஸ்தலாவை பற்றியும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துன்ட்டேன். இந்த தக்காளிக்காய் கூட்டுனால இதெல்லாம் இப்போ சொல்கிற சூழ்நிலை வந்திருக்கு நமக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த ஃப்ரெண்டு வந்து அம்மா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்காகவே பக்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டு ஆமாம், அது வேற. அந்த கற்பகவல்லி இருக்காளே, ஆக்சுவலி ஒத்த கடை தான். அப்போ நான் அந்த பக்கம் எல்ஐசி காலனியில் இருந்தேன். அவள் வந்து நான் எல்ஐசி காலனியில் இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாட்சிபுரத்தில் தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அவள் வீட்டில் மீனாட்சிபுரத்தில் மாப்பிள்ளை தேடி அப்படி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் மீனாட்சிபுரத்துலேயே வந்து இருந்தா. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது.